ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் ஜானகியை தான் காட்டுறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டுங்க வரவும் அப்போ அவங்கள உபசரிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்க்கும்போது அவங்க கதிர் வந்து சிலிண்டர் போடுறதுக்காக வராங்க. அப்போ அந்த கெஸ்ட்டுங்க வந்து பார்த்தோம்னா ரகுராம் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம், உங்கள் பொண்ணு நல்லா இருக்காள் அப்படிங்கும்போது உடனே ரகுராமும் வந்து ஆமாம் என் பொண்ணு நல்லா இருக்கிறா, அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியா, கல்யாணத்துக்கு தான் எங்களால் வர முடியாமல் போச்சுது. ஆமாம் சரி, உங்கள் பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ரகுராம் ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த நேரம் பக்கம் கரெக்டாக வந்து கதிர் வந்து சிலிண்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரவும் அப்போ பத்மா பார்வதி இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது ரகுராம் வந்து கதிரை பார்த்ததுமே எரிச்சலோடு இருக்கவும் ஜானகியும் பயத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ இந்த நேரம் பார்க்க இப்போ கதிர் வந்திருக்கிறானா, இப்போ என்ன பண்ண நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கவும் அப்போ பத்மா வந்து இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சிலிண்டருக்காரு வாசலுக்குள்ளே வந்துட்டு நின்றுட்டா போருமா, சிலிண்டரை கொண்டு கிச்சனில் கொண்டு வைக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கதிரை ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரிக்கே பேசுகிறாங்க. இங்கே பார்த்தோம்னா வந்து கெஸ்ட்டுங்க வந்து என்ன சிலிண்டருக்காரன்ட்ட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஆமாங்க அவங்ககிட்டலாம் இப்படி தான் பேசணும், அப்படி இல்லைன்னா ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு ரொம்பவே அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க பத்மா. கதிரும் ரொம்பவே சோகத்தோட பத்மா சொல்கிற மாதிரிக்கே அந்த சிலிண்டரை கொண்டு அங்கே கொண்டு வைக்கிறாங்க. அப்போ கதிர் அங்கேருந்து சிலிண்டர் வச்சுட்டு கிளம்புறாங்க. உடனே பத்மா வந்து கொஞ்சம் நில்லுங்க சிலிண்டருக்காரே அப்படின்னு சொல்லவும் அப்போ கதிர் வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து ஜானகி பார்த்தோம்னா பத்மா இந்த மாதிரிக்கெல்லாம் கதிரை போட்டு அவமானப்படுத்துகிற மாதிரிக்கே பேசிகிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க. இந்தாங்க நான் சொன்னதுக்காக கிச்சனில் கொண்டு சிலிண்டரை கொண்டு வச்சிங்களா, அதுக்கு 10-20 வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து சிலிண்டரை போட்டதுக்காக அவங்க பார்த்தோம்னா கதிருக்கு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கையில் கொடுக்குறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு அவங்க பத்மா மறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஜானகி என்ன இருந்தாலும் தன்னுடைய மாப்பிள்ளையே இப்படிலாம் அவமானப்படுத்திட்டு இருக்காள, இந்த வீட்டு மாப்பிள்ளையே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உடனே வந்து கதிர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் ரூபா தேவை கிடையாது, எனக்கு அதெல்லாம் சம்பளமாக தந்துடுதாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன சம்பளம் கிடைக்க போகுது, என்ன ஒரு நாளைக்கு ஒரு 300-400 கிடைக்குமா, அதை வச்சு எப்படி குடும்பம் தள்ள முடியும் அப்படின்னு பத்மா சொல்லவும் இதை கிட்டதுமே கதிர் இன்னும் அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா ரகுராம் கிட்ட வந்து, என்னங்க உங்கள் பொண்ணையும் மாப்பிள்ளையும் வந்து நான் வர சொன்னேன், அவங்களுக்காக நான் கிஃப்ட் வேணும் வந்திருக்கிறேன், ஆனால் நீங்கள் என்னென்னா வந்து அவங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூப்பிடாம இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது பத்மா வந்து ரகுராமை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கதிர் அங்கே நிற்கவும் அப்போ ரகுராம் வந்து மாப்பிள்ளை எங்கன்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க வந்த விருந்தாளுங்க, அதனால நம்மக்கிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து எதிர்பார்த்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா பத்மாவும் பார்வதியும் அவங்களும் பார்க்குறாங்க என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவும் அப்போ ரகுராம் வந்து சொல்லியிருந்தாங்க தன்னுடைய பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து வெளியூருக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், ஓஹோ ஹனிமூனுக்கு போயிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே ரகுராம் வந்து எதுவுமே பேசாமல் ஆமாம் அப்படிங்கிற மாதிரிக்கு தலையசிச்சிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா கதிர் வந்து ரொம்பவே சோகமாயிரவும், சரி உங்கள் மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கேட்கும்போது உடனே வந்து பத்மா வந்து பாரா வச்சா பாரு வேட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ அண்ணன் என்ன சொல்ல போகிறாருன்னு பார்க்கலாம் அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க என் மாப்பிள்ளை வந்து பெரிய வேலையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிடவும் இதை எதுவுமே கதிர் வந்து அவங்க ஜானகி பார்த்துட்டு சோகத்தோடய கண் கலங்கிட்டு போயிருந்தாங்க. ஜானகியும் கண் கலங்கிட்டு இருக்கும்போது மாயா வந்து அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இருந்தாலும் சரி தான் பெரியப்பா அந்த மாதிரிக்கு பேசியிருக்க கூடாது, கதிரோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க கெஸ்ட்டுங்க வந்து, சரிங்க உங்கள் பொண்ணையும் மாப்பிள்ளையும் தான் பார்க்க முடியல, அவங்க வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் கொடுத்த கிஃப்ட் அவங்ககிட்ட கொடுத்துருங்க, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா ஜானகி வந்து ரகுராம் கிட்ட கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுனீங்க, கதிரோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லவும், பத்மா நீ செஞ்சது கூட கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது, நீ என்ன இருந்தாலும் சரிதான் கதிரை இப்படி நீ அவமானப்படுத்தினதை நான் கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கவும், என்ன நீ பேசிட்டு இருக்கிறீங்க, நான் சிலிண்டர் போட்டதுக்கு தானே கதிர் வந்தான், அவன் என்ன இந்த வீட்டு மாப்பிள்ளையாட்டா வந்துட்டு இருந்தான், அது மட்டும் இல்லாமல் சிலிண்டர் போட்டதுக்காக நான் அவன் கையில் காசு கொடுத்து என்ன தப்பு இருக்குது அப்படின்னு பத்மா சொல்லவும் அப்போ ஜானகி வந்து ரகுராம் கிட்ட கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் வந்து அவனுக்கு மதிப்பு கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாருமே மதிப்பு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இப்படி அவனை அவமானப்படுத்துறதுனால தான் யாருமே அவனை மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஜானகி வந்து ரகுராம் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ மாயாவும் சொல்கிறாங்க, ஆமாம் பெரியப்பா உங்களுக்கு எவ்வளோ கோபம் இருந்தாலும் சரிதான், கதிரை நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே என்னன்னாலும் சொல்லுங்கள், ஆனால் 4 பேர் இருக்கும்போது நீங்கள் அவனுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கும்போது இதை சொன்னதுமே அவங்களுக்கு ரகுராமுக்கு வந்ததே கோபம். இங்கே பாரு மாயா, நீ ஒன்றும் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, நீயும் கதிரும் பண்ணின தப்பில் தான் இன்றைக்கி என் பொண்ணை விட்டு நான் பிரிஞ்சு இருக்கிறேன், இது எல்லாத்துக்கு காரணம் நீ தான், நீ ஒன்று அவனுக்கு பறிஞ்சு பேசிட்டு வர வேண்டான்னு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து
பத்மா சொல்கிறாங்க, அப்படி சொல்லுனா நீ எல்லா பிரச்சனைக்கு காரணமே இவா தானே, இவாளை முதல்ல வீட்டுக்குள்ளே விட்டது தான் தப்பு, இவளை ஆரம்பத்திலே நம்ம தட்டி விளக்கிருக்கணும், ஆனால் அப்படி விட்டனால தான் இந்த மாதிரிலாம் அவள் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லவும் அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நான் ஒன்றும் உங்ககிட்ட எதுவுமே பேசலை, நான் பெரியப்பா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது எங்கள் அண்ணனே உங்ககிட்ட பேச விரும்பலை, அப்புறமா என்ன நீ பேச வேண்டியது கிடக்குது, என்ன இருந்தாலும் சரி தான் உங்கள் அம்மா புத்தி தானே உனக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்டதுமே மாயா பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாருங்க, எங்கள் அம்மாவை பற்றி மட்டும் நீங்கள் ஒரு வார்த்தை பேசுகிறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியுது அப்படிங்கும்போது உடனே ரகுராம் சொல்கிறாங்க, ஆமாம் உங்கள் அம்மா அப்பா புத்தி தானே உனக்கு வந்திருக்குது, அவங்க எப்படி இந்த குடும்பத்தையே வந்து ரெண்டாக்கிட்டு போனாங்களோ அதே மாதிரிக்கு தான் இந்த குடும்பத்தில் நீ அடுத்தடுத்து பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்கிற, இன்னைக்கு இந்த குடும்பம் இந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திக்குதுன்னா அதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கோபத்தோட போகவும் அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து கண்கலங்கி நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜானகி வந்து மாயா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாயா நீ கஷ்டப்படாத, உனக்கு தான் வந்து பெரியப்பா பற்றி தெரியும்ல, நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமோ அப்போ மாயா வந்து பரவாயில்ல பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா புவனேஸ்வரி டீமை தான் காட்டுறாங்க. புவனேஸ்வரி வந்து பசுபதிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நமக்கு தெரியாமல் 3வது எதிரி நம்மளுக்கு முளைச்சிருக்கிறான், அது யாருன்னு தெரியல அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிற புவனேஸ்வரி அப்படிங்கும்போது ஆமாம் அந்த மாப்பிள்ளையை வந்து தூக்குனது யாருன்னு தெரியல, தூக்குனது மட்டும் இல்லாமல் மகாலிங்கத்திட்ட இந்த மாதிரிக்கு நம்ம தான் வந்து மறைச்சி வச்சோன்னு சொல்லிக்கிட்டு அந்த மாப்பிள்ளையை வந்து ஃபோன் பண்ணியிருக்கிறான், அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த மாப்பிள்ளை வந்து மகாலிங்கம் எதிராக தான் வந்து செயல்பட்டு இருக்கிறான், ஆனால் இது மகாலிங்கத்துக்கு புரிய மாட்டேங்குது, உண்மையிலே சொல்ல போனாக்கி இந்த மாப்பிள்ளைக்கும் மாயாவுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படிங்கும்போது என்னமா சொல்லிட்டு இருக்கிற, மாயா ஏன் அதில் சம்மந்தப்பட போறா, அது மட்டும் இல்லாமல் நம்ம போட திட்டம் வந்து மாயாவுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லவும் அதுதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு, நம்ம பேசாமல் வந்து அந்த புரோக்கரை பார்க்கணும், அந்த புரோக்கரை சந்திச்சாக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு நம்மளுக்கு உண்மை தெரிய வரும் அப்படின்னு புவனேஸ்வரி சொல்லவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பசுபதினு சொல்கிறாங்க. ஆமாம் புவனா, நீ சொல்கிற மாதிரிக்கே அந்த புரோக்கரை வர சொல்லுவோம், எதுக்காக வந்து இந்த மாப்பிள்ளை வந்து இந்த மாதிரிக்கெலாம் வந்து அதாவது யார் மறைச்சி வச்சாங்கன்னு ஒன்றும் தெரியல, அதனால புரோக்கர்கிட்ட நம்மளை விசாரித்தோம்னா நம்மளுக்கு ஏதாவது துப்பு கிடைக்கும் அப்படின்னு அவங்க புவனேஸ்வரியும் பசுபதினு நினச்சிட்டு அவங்க பார்த்தோம்னா புரோக்கரை சந்திக்கிறதுக்காக அவங்க போகிறாங்க. எங்கே பார்த்தோம்னா புரோக்கரை சந்திச்சுட்டாக்கி கண்டிப்பாக அந்த மாப்பிள்ளை வந்து இவங்க அனுப்பின மாப்பிள்ளை இல்லை, இந்த மாப்பிள்ளையே வந்து அங்கே கிடையாது, இது எல்லாமே மாயாவோட திட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிப்பாங்களான்னு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கதிரையும் தனாவை தான் காட்டுறாங்க. அப்போ கதிர் வந்து எங்கள் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து தனா கிட்ட சொல்லாமல் மறைக்கிறாங்க. அப்போ தனா வந்து கேட்குறாங்க, என்ன கதிர் வேலைக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷத்தோடு வருவேன், அது இல்லாமல் எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கோ இல்லை பூவை வாங்கிட்டு வருவேன், இன்னைக்கு என்னன்னா எதுவுமே வாங்காமல் வந்திருக்கிற, என்னாச்சு, என்ன வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கா, ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை தானா, வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததா அதான் அப்படியே வந்துட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து தானாவுக்கு சந்தேகம் வருது, இல்லையே நீ என்ன இருந்தாலும் சரிதான், நீ இந்த அளவுக்கு நீ சோகமாக வந்தது கிடையாது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது கதிர் வந்து சொல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ அங்கே மாயா வராங்க. மாயா வந்ததுமே அவங்க தனா கிட்ட சொல்கிறாங்க, நான் சொல்கிறேன் என்ன காரணம்னு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தனா பார்க்குறாங்க. என்ன மாயா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் பெரியப்பாவால் தான் அப்படிங்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது எல்லாம் பெரியப்பாவும் அத்தையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே வந்து தனா துடிச்சு போயிருந்தாங்க. என்னால் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை, என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ பெரிய அவமானம்லாம் ஏற்பட்டிருக்கு, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து கதிர் சொல்றாங்க, ஏன் மாயா நீ தனா கிட்ட உண்மையை சொன்ன, அவ இப்படிதான் அழுவான்னு தெரியும், அதனால தான் நான் சொல்லாம மறைச்சேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கு பார்க்கலாம்.